viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 7 எக்ஸாம்பிள் நம்பர் 7.43 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் சம். இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறத விட இதில் நிறைய 5 மார்க்ஸ் சம்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த 5 மார்க் வேணும்னாலும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் வரும். யாருமே கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ எல்ஹாபிட்டல் ரூலை ரொம்ப நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 தான் 5 மார்க் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 5 மார்க்ஸை நீங்கள் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். இப்போது எல்ஹாபிட்டல் ரூல் யூஸ் பண்ணி இதோட ஆன்சரை இ அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். லிமிட் அப்ளை பண்ணி பார்க்குறப்போ இதுக்கு ஒரு க்ளூ என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் பவரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பவரில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இது எல்லாமே 5 மார்க்கில் வந்துடும். லிமிட் அப்ளை பண்ணுறப்போ அதாவது 1 + 0 1 ஆகிடும், 1 பவர் இன்ஃபினிட்டி அப்படின்னு லிமிட் வருது. ஸோ இப்போ இது இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லிமிட்டை விட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நான் g(x)ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பவர் கீழே கொண்டு வரணும் அப்படின்னாலே லாக் தான் எடுக்கணும். அதனால் டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இந்த பக்கமும் லாக் போட்டுக்கிறேன், இந்த பக்கமும் லாக் போட்டுக்கிறேன். இப்போ பவர் ரூல் யூஸ் பண்ணி பவர் ரூல் முன்னாடி வந்துடும். இப்போ 2 பக்கமும் லிமிட் சேர்த்துக்கிறேன். லிமிட் சேர்த்துட்ட பிறகு நான் லிமிட் அப்ளை பண்ணி பார்க்குறப்போ ஸோ 1/0 இது 0. ஸோ 0/0 ஃபார்ம் வருது. by LH rule limit extends to 0 உங்களுக்கு log 1 + x பண்ணால் 1/1 + x கீழே இருக்கிற எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு வந்துடும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1/1 + 0 1ன்னு வந்துடும். ஸோ தட்ஸ் ஆல், சம் முடிச்சாச்சு. பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு என்ன இருக்குது, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 log of g(x) இதோட வேல்யூ தான் நம்மளுக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, லிமிட்டை உள்ளே கொண்டு போங்க, லாகை வெளியே கொண்டு வாங்க. அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் எழுத போகிறீங்க. அதாவது லாக் அந்த பக்கமாக போகிறப்போ e⁻1ன்னு வந்துடும். அதாவது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது பவரில் போயிடும். ஓகேவா? ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 g(x) எது நம்ம g(x)ன்னு எடுத்தோம், அந்த எக்ஸ்பிரஷனை தட் இஸ் 1 + x ஹோல் பவர் 1/x தான் நம்ம g(x)ன்னு எடுத்தோம். ஸோ e⁻1 தட்ஸ் ஆல். இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ திரும்பவும் ஒரு வாட்டி சம் காமிச்சிட்ற பார்த்துக்கோங்க. அப்படியே லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. 1 to the power of infinity இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் வருது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை g(x)ன்னு எடுத்துக்கிறோம், டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா 2 பக்கமும் லிமிட் போட்டுக்கிறோம், லிமிட் அப்ளை பண்ணி பார்க்குறோம், எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா லாக் வெளியே கொண்டு வரோம், லிமிட்டை உள்ளே கொண்டு போகிறோம், லாக் அந்த பக்கமாக ரைட் சைடில் கொண்டு போகிறோம், அவ்வளோதான். ஈன்னு ப்ரூவ் ஆகிடும். ரொம்ப ஈஸியான 5 மார்க்கு. அதுக்கு தான் சொன்னேன், இதில் இருக்கிற எல்லா பவரில் வர சம்ஸுமே 5 மார்க்கு. அதுதான் இம்பார்ட்டன்ட் எதிர்பார்க்காம எல்லாத்தையுமே படிங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.